வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரிபிள் ஆர் விளாக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம மதுரையில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் நம்ம ஒரு 6 மணி இருக்கும் கிளம்பிட்டோம். 5:30 6 மணி இருக்கும் கிளம்பிட்டோம். மழை அப்படியே மதுரை விட்டு கிளம்பும்போதே செம மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திங்கக்கிழமை நைட்டு வரும்போதும் மதுரையில் செம மழை, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் கிளம்பி போகும்போதும் மழை. அப்படியே தூறலில் மழை. மதுரை எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இப்போ திருச்செந்தூர் போகிறோம். நைட்டே போய் திருச்செந்தூரில் ஸ்டே. ஏற்கனவே ஃபோன் பண்ணி ரூம் புக் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே ரெகுலராக போடுற அசோக் பவன் ரூம் அங்கே நம்ம கோயில் ஆர்ச்சி பக்கத்துலேயே இருக்குது. நல்லாயிருக்கும் ரூமு. எப்போ போனாலும் நம்ம அங்கே தான் ரூம் போடுவோம். அந்த ரூம் ஆல்ரெடி புக் பண்ணி சொல்லிட்டோம். இப்போ நம்ம திருச்செந்தூர் தான் போயிட்டுருக்கோம். தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு மழை. ஒன்றுமே தெரில. இங்கே பாருங்கள், இந்த சைடு கொஞ்சம் நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், ஃபைபர் போட்டாலும் அந்த அளவுக்கு தெரில. வெறும் வெளிச்சத்தை மட்டுமே வச்சு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தார். பொறுமையாக தான் போனோம். எல்லாருமே 2 பக்கமும் லைட் எரிய விட்டு தான் எல்லா வண்டியுமே போச்சு. மழை கொஞ்ச நேரத்தில் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. செம மழை மதுரையில். அப்புறம் அங்கே தூத்துக்குடியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்கெல்லாம் மழை இல்லை அப்படின்னாங்க. இங்கே மதுரையில் தான் செம மழை அடிச்சு இந்த வருங்க வெளுத்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இந்த மழையை பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். Line nice and slow. Ooh, yeah. Talk box singing, let the rhythm flow. Palm trees swaying, do you feel that? நம்ம இப்போ திருச்செந்தூர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மதுரையில் தான் நல்ல மழை, திருச்செந்தூரில் மழையே இல்லை. நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணி இருக்கும் திருச்செந்தூர் வரும்போது. திருச்செந்தூர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறது மட்டும்தான் எடுத்தோம். திரும்ப அப்படியே ரூம் போட்டு தங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே எந்திரிச்சோன்னே வியூஸை பாருங்கள். வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் இங்கே தான் இருக்குது, அசோக் பவானு. அது பக்கத்துலேயே ஆச்சு. காலையிலே எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே நல்லா தான் இருக்கும் ரூம். அசோக் பவானில் ரூம் நல்லா தான் இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் ரூம் போடுவோம். ரூம் நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே தான், ஆர்ச்சி பக்கத்துலேயே தான். நம்ம காரில் வந்தோம்னா நம்மளை இறக்கி விட்டு பார்க்கிங் அங்கே போய் போட்டுக்கலாம். கோயிலுக்குள்ளேயும் மேலே பார்க்கிங் இருந்துச்சு, கூட்டம் இல்லை அப்படின்னா மேலேயும் போட விடுவாங்க. நம்ம டிரைவர் மேலேயே பார்க்கிங் பண்ணிக்கிட்டாரு. இங்கே நம்ம பொருள் வைக்கிறது எல்லாமே, இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். இது முந்தி இங்கே தான் இந்த பரதநாட்டியம் கச்சேரி எல்லாமே முந்தி நடக்கும் முதல்ல. அது யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிடையாது, முதல்ல. இப்போ எல்லாத்தையும் இந்த கட்டடத்தெல்லாம் இடித்து மாற்றிட்டாங்க. முதல்ல அங்கே தான் நடக்கும். இப்பவும் அங்கங்கே வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயே செருப்பு வைக்கிறதுக்கு இடம், எல்லாத்துக்குமே இடம் எல்லாமே அங்கேயே இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகிற வழியிலேயே. நாங்கள் காலையிலே குளிக்க கிளம்பிட்டோம் கடலுக்கு. ஏன்னா உள்ளே கோயிலுக்குள்ளே செல்லு அலோடு கிடையாதுன்ட்டாங்க. சரி, அதனால் குளிக்க போகும்போதே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் வள்ளி கோகைக்கு போகிற வழியெலாம் வேலை முடியல. வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு கிணறு உண்டு. அந்த கிணத்துல முந்திலாம் இப்போ காயின்லாம் போடுறாங்க. அந்த கிணத்த மூடி வச்சுருக்குறாங்க. முந்தி நம்ம குழந்தைங்கள்லாம் அடிச்சிட்டோம்னா விடாமல் அழும் தெரியுமா? அப்போ அங்கே தண்ணி எடுத்து ஊற்றினா சரியாயிடும் அப்படிம்பாங்க. இது கோபுரம், மூலவர் கோபுரம். பொது தரிசனத்துக்கு மேலே போகிறாங்க பாருங்க. ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஆடி மாதம் இந்த மாதம் தான் அமாவாசனைக்கு போயிருந்தோம். புதன்கிழமை காலையில். செவ்வாய்க்கிழமை நைட்டு இங்கே தங்கிட்டு புதன்கிழமை காலையில் போகலான்னு போனோம். கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வெளியில் வராங்க பாருங்கள், இந்த வழியாக தான் வரணும். நீங்கள் இங்கே யாருக்கிட்டேயும் எதுவும் கேட்கவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பொது தரிசனத்தில் போனாலும் சீக்கிரம் போயிடலாம். அதேமாதிரி 100 லைன் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆர்ச்சிக்கு நேராக வந்தோம்னா அங்கேயே விட்றாங்க. ஃபோனு மட்டும் அலோடு கிடையாது. 100 டிக்கெட்டு உள்ளே போய் எடுத்துக்கலாம். 100 லைனும் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்மளே போய் சாமியை கொஞ்ச நேரம் நின்று நல்லா பார்க்க விட்றாங்க. யாரும் போங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. அதே மாதிரி இங்கே பொது தரிசனம் போகிறவங்களுக்கு தண்ணி பாட்டிலு, வெள்ளரிக்காய், ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே வெளியிலே விற்கிறாங்க. அதனால் எந்த தொந்தரவும் இல்லை. இங்கே முடிய ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. அங்கே மேலேருந்து வரும்போது அந்த சைட்லேயும் ஸ்நாக்ஸ் விற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்று ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலாம் வாங்கினீங்கன்னா அங்கே குப்பை தொட்டி இருக்குது, அங்கே போட்டுருங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி போட்டு போயிடுறாங்க. அதை தூக்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுது அவங்களுக்கு. அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு இங்கே வழி இருக்குது. அது யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரில. அது ஃப்ரீயாக காலியாகவே தான் இருந்துச்சு. அங்கே யாருமே வரல.
அதனால் வயசானவங்க வந்தீங்கன்னா நீங்கள் அந்த லைனை பயன்படுத்திக்கோங்க. அந்த லைனு கூட்டமே இல்லாமல் தான் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. யாருக்கும் யாரும் காசு கொடுக்காதீங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு பார்க்க நினைக்கிறேன். நம்மளே போய் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எந்த தரிசனமாக இருந்தாலும் சீக்கிரம் போயிடுது கட 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 கடன்னு. அப்படியே கடலுக்கு குளிக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலில் வந்து ஒரே பாறையாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து குளிங்க. நம்ம காலெல்லாம் கிழிச்சு விட்டுருது. கல்லு கல்லாக தான் இருக்குது. முந்தி மணலாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப மணல் அரிப்புலாம் ஏற்பட்டுச்சுல, அதுக்கப்புறம் ரொம்ப பாறையாக தான் இருக்குது. அதனால் குளிக்கும்போது பார்த்து குளிங்க. வயசானவங்கள கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கல் கிழிச்சிரும். அதனால் பார்த்து குளிங்க. நாங்கள் போயிருக்க நேரம் அங்கே இது குளிக்கிற இடம் ஃபுல்லாகவே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நாளி கிணறுல குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க. இந்த கடலுக்கு எய்த்தாப்பில் இருக்குது பாருங்கள், அதான் மொட்டை போடுற இடம். அங்கே மொட்டை போட்டு இங்கே வந்து குளிச்சுக்கலாம். குளித்து முடிச்சுட்டு போகும்போது விநாயகரை பார்த்தோம். விநாயகர் அப்போ தான் போயிட்டு இருந்தார் காலையிலே. அவரும் கடலை தாண்டி தான் போகிறாரு. சும்மா வாக்கிங் மாதிரி போனார். அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதனால் கடலில் குளிக்கும்போது கொஞ்சம் கவனமாக குளிங்க. அலைலாம் பயங்கரமாக அடிச்சிச்சு உசு உசு உசுன்னு. அந்த மாதிரி கடலில் குளிக்க வந்திருக்கும்போது கடலுக்கு ஏற்றாப்புலேயே இந்த மண்டபம் முந்தி பெரிய மண்டபமாக இருந்துச்சு. இப்போ இடிச்சுட்டு ஆஸ்பிரா சீட்டு போட்டிருக்காங்க. இங்கே கூட பெரியவங்க யாராவது இருந்தீங்கன்னா இங்கேயே வந்து இருந்துக்கலாம். அவங்க குளிச்சுட்டு வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்கலாம். இங்கே இணலாக இருக்கும். அந்த வெயிலாக இருக்குல்ல, அதனால் இந்த இணலில் நீங்கள் உட்காந்துக்கலாம். இது கடற்கரைக்கு போகிற பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த மண்டபம். இங்கேயும் ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் எல்லாமே விற்கிறாங்க. அதனால் வயசானவங்கள கூட கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே உட்கார வச்சுட்டு உங்களோட உடமைகள்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, ஃபோனு, பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் போய் கடலில் குளிங்க. அதே மாதிரி நகைகள் போட்டு குளிக்காதீங்க கடலில். அங்கேயும் அலோன்ஸ் பண்ணுவாங்க. நீங்களும் நகைகளை போட்டு குளிக்காதீங்க. ஏன்னா அலை அடிக்கும்போது நகை மிஸ் ஆயிரும். அதனால் அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்துட்டு முருகரை பார்க்க கிளம்பிட்டோம். இங்கே தான் ஃபோனை வைக்கிற இடம் இருக்குல்ல, போகிற வழியிலே ஃபோன் அங்கே கொடுத்துட்டு இந்த 100 ரூபா லைனில் அப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை. நல்ல அலங்காரத்தில் இருந்தார். நல்ல தரிசனம் பண்ணோம். போகிற வழியில் யானை அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டோம். உங்களுக்கு போட்டுட்டு தான் கொண்டு போய் ஃபோனை கொடுத்துட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தரிசனத்துக்கு போகிறோம். தரிசனத்துக்கு போயிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். தரிசனம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருகர் அழகாக இருந்தார். நல்லா அலங்காரத்தில் இருந்தார். அவரையும் பார்த்துட்டு அப்படி நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாருக்காகவும் நல்லா வேண்டிட்டு கும்பிட்டு வந்துட்டோம். கூட்டம் இல்லை. ஆனால் 100 ரூபா லைனில் கூட்டம் இல்லை. நேராக 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிற இடத்துல போய் நின்னோம். அடுத்து எல்லோரும் சாமி கும்பிட்ற நேரம் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் நின்று போச்சு. அப்படி போயிட்டோம். இந்த தெருவில் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் முந்தி திருக்கல்யாணம் நடக்கும். ஆனால் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இங்கே மாற்றிட்டாங்க. இங்கே புதுசாக கட்டியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் முருகர் இந்த வழியாக வருவார். திருக்கல்யாணத்து அன்னைக்கு இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னு இங்கே வச்சு தான் அவருக்கு திருக்கல்யாணம் நடக்குது. இப்போ முந்தி வந்து அதுக்கு எய்த்தாப்பில் காமிச்சிடலாம், அங்கே தான் நடக்கும். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரியும் அங்கே தான் நடக்கும். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. நாங்களாம் முந்தி இங்கே தான் தங்கியிருப்போம். இங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க எல்லாருமே. இந்த 6 நாளும் வந்து இங்கே தான் தங்கியிருப்போம். அடுத்து பார்த்துட்டு ஃபோனை வாங்கலான்னு வந்தால் மேலே மயில் நமக்கு தரிசனம் கொடுத்துருந்தாரு. அதையும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ எல்லாமே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது. யாருக்கும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டாம். நம்ம பாட்டில் ஃப்ரீ லைனாக அது பாட்டில் போய்கிட்டே இருக்குது. 100 ரூபா லைனாக அதுவும் போய்கிட்டே இருக்குது. அங்கே நிற்கிறவங்கக்கிட்ட நம்ம யாருக்கும் முந்தி மாதிரிலாம் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளே போய் டேரெக்டாக சாமியை நல்லா பார்க்கலாம். நின்று பார்க்க விட்றாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதனால் சாமியை நல்லா பார்த்துட்டு வரலாம். நீங்களும் போய் முருகரை வேண்டிட்டு வாங்க. மதியானம் அப்படி மணியர் ஹோட்டல் இருக்குது. அங்கே நம்ம ரூமில் அசோக் பவன் ரூம் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. மத்தியானம் சாப்பாடு நல்லாயிருக்கும். நெய் பொடிலாம் தருவாங்க. அது நல்லா சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே சாப்பிட்டுட்டே இருந்தோம். அங்கே அப்படி பழைய காலத்து முருகன் கோயில் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதை அவங்களுக்கு அப்படி வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சான். அங்கே சாப்பிட்டு அப்படி நம்ம இப்போ வந்து வனத்திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த ஆஞ்சநேயர் சிலை இருந்துச்சு. வனத்திருப்பதி போகிறோம். ஏன்னா திருச்செந்தூரில் அடுத்து என்ன பண்ணேன்னு தெரில. அதனால் இங்கே வனத்திருப்பதி இருக்குது. அது நல்லாயிருக்கும். அங்கே பெருமாள் இருக்கிறாரு. அங்கே நல்லாயிருக்கும். அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வந்து வனத்திருப்பதினு போர்டு வச்சுருந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதில் திரும்பிட்டோம். இங்கிட்ட வந்து ரோடு சரியில்லை. அதே மாதிரி இந்த சைடில் வந்தால் பார்க்கிங்ட்டு 50 ரூபா வாங்குறாங்க. இது நம்ம நேராக போனோம்னா அங்கே ரோட்லேயே வண்டி விட்டுக்கலாம். அங்கே வந்து பார்க்கிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ரோடே சரியில்லை. சும்மா இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு 50 ரூபா வாங்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த சைடு வராதீங்க. அங்கே யார்கிட்டயா கேட்டுக்கோங்க. அவங்களே சொல்லுவாங்க. நேராக போனால் நம்ம கரெக்டாக அந்த கோயில் வாசலாண்டே போயிடலாம்.
இந்தாங்க பாருங்கள், இங்கே செக் போஸ்ட் வச்சு 50 ரூபா வாங்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த சைடு வராதீங்க. இந்த சைடில் வந்தால் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த அவரோட சமாதி அது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை வேணால் நம்ம பார்த்துட்டு போகலாம். மற்றபடி இந்த ரூட் வேண்டாம், இது ரோடும் சரியில்லை. நீங்கள் அப்படி கூடி நேராக வந்தீங்கனாலே அப்படி நேராகவே போயிடலாம். நாங்கள் தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டோம். அதனால் நீங்கள் யாரும் இப்படி வராதீங்க. இங்கே பார்க்கிங் 50 ரூபா வாங்கிட்டு வந்தோம்னா இதில் இந்த அவரோட சமாதி உள்ள வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, சும்மா வெத்து இடமா தான் இருக்குது. அதனால் நம்ம இப்படி வர வேண்டாம், அப்படி மெயின் ரோட் வழியாகவே வந்துடலாம். அங்கே ரோடும் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதை மட்டும் தான் பார்க்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக தென்னை மரம் அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வன திருப்பதினு லெஃப்ட்டில் போர்டு கட் ஆகும் ரைட்டில். அங்கே கட் ஆகாமல் நேராக வந்தீங்கனாலே இங்கே மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல அந்த ரோட்டுக்கு வந்துடலாம். அங்கே வந்தீங்கன்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸை தாண்டி இறங்கிக்கலாம். இதுதான் உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸு, பார்த்துக்கோங்க. காலைல 7 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்துருக்குமா. அது எல்லா டைமிங்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு போங்க, நல்லாயிருக்கும். வர்ற இடம் ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக அந்த செம்மண் தேரிக்காடு, அந்த மண் இங்கே மட்டும்தான் இருக்குது. அது வரும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி கூடி தான் போகணும். இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளே மட்டும் தான் எடுக்கக்கூடாது. நாங்கள் இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, எதுக்காண்டி அந்த அபிஷேகத்தோட பலன் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து உண்டியல் கிடையாது, நம்ம வந்து எதனாலும் வாங்கி கொடுக்கலாம். உளுந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா பெருமாளுக்கு வடையாக பண்ணி சாத்தி அந்த வடையை வந்து வெளியில் விற்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே வருமானம். மற்றபடி நம்ம உண்டியல் காணிக்கை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நரசிம்மர் எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு பெருமாள் இப்படி தான் இருப்பார். வெளியில் ஃபோட்டோவில் இருந்தார், அதை அப்படி காமிச்சுக்கிட்டோம். உங்கள்கிட்ட கடையிலேயே நிறைய பொருள் இருக்குது. மேக்ஸிமம் முருகருக்குள்ளே தான் இருந்துச்சு. ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கனால அங்கே வாங்காதவங்க இங்கே வந்தால் வாங்குவாங்க அப்படின்ட்டு முருகருக்குள்ளே தான் நிறைய வச்சுருந்தாங்க. எதுவும் வீட்டுக்கு தேவையான பொருள் வேணால் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, வாங்கிக்கோங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரில. இந்த சைடு ஒரு 3 பேர், அந்த சைடு ஒரு 3 பேர். இங்கே வந்து பெருமாள் இருக்கிறாரு, அதான் ப்ளூ கலரில் இருப்பார்ல, அந்த பெருமாள் இதுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இந்த சைடில் 3 பேர் இருக்கிறாங்க, அந்த சைடில் 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸாக இருக்கும். நான் நீல கலர் பெருமாள் இவர் தான். இப்போ 2 இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் அவதரிச்சாராம். பெருமாளுங்கிறவர் இப்படி தான் இருப்பாராம். அவரையும் பார்த்துக்கோங்க. இவர் தான் மூலஸ்தானத்தில் இருக்கிறார். அங்கெல்லாம் இங்கே தனி கோயில் அவருக்கு. இது வந்து சொடலமாடன் கூடன் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா, வனத்திருப்பதி கோயிலில் உண்டியல் கிடையாது. நம்ம அதுக்கு பதிலாக இந்த நெய்வேத்திய பொருட்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து அன்னதான திட்டமும் இருக்குது. 50 நபர்கள் 100 நபர்களுக்கு அப்படின்னு. இதுக்கும் விருப்பப்பட்டவங்க பண்ணலாமா, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அங்கே சாமி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக செம்மண்ணாக தான் இருக்கும். இந்த மண் இங்கே மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஏரல் பக்கத்தில் சாயர்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி தேரிக்காடாக தான் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அருஞ்சுவை ஐயனார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஐயனார் கோயில் இங்கே ஒன்று இருக்குது. நல்ல பிரசித்தி பெற்ற ஐயனார் கோயில் தான். வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நாங்கள் ஒரு தடவை வந்திருக்கும்போது எங்களை வந்து கார் டிரைவர் கூப்பிட்டு போனார். அதில் வந்து நாங்கள் இப்போ திருச்செந்தூர் வந்தாலே, வன திருப்பதி வந்தாலே அங்கேயும் போயிட்டு தான் வருவோம். நல்ல வேண்டுதல்லாம் நிறைவேற தான் செய்யுது. நல்லா வேண்டிக்கோங்க நீங்களும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா செக்கச்சவேன்னு. ஃபுல்லாக இங்கே வந்து முந்திரி தோப்பு தான். ஃபுல்லாக இந்த தோப்பாக தான் இருக்குங்க. இப்போ சீசன் இல்லை, சீசனோட இதுவாக இருக்கும். போன வருஷம் வந்திருக்கும்போது கூட நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அந்தளவுக்கு மழை இல்லை. ஆடி மாதம் தான் இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை இன்னும் பெய்யலை. அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. முந்தி வந்திருக்கும்போது நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம், அழகாக இருக்கும். ஒரு தடவை வந்து பாருங்கள், நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். வந்துட்டோம் பக்கத்தில் ஐயனார் கோயிலுக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போர்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த செடிலாம் வளர்ந்தனால மறைச்சிருக்கு. அங்கே வனத்திருப்பிலேருந்து வந்தீங்கன்னா கேட்டு வாங்க, யார்கிட்ட எப்படி போகிறதுன்னு. வந்தீங்கன்னா போகிற வழியிலே ரைட் ஹேண்ட் சைடில் போர்டு வச்சுருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்காது, ரைட் ஹேண்ட் சைடில் தான் போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தான்.
அதுக்கடுத்து நம்ம போகும்போது அங்கிட்டு வந்து வேற ரோடு இருக்குது, அது நல்லாயிருக்கும். இது இந்த ரோடு மட்டும் கொஞ்சோண்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கோங்க. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு. இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி வந்திருக்காங்க பாருங்கள், லோக்கல்காரங்களாம் பைக்லேயே வந்திருந்தாங்க. அங்கே வரும்போது வேனு கார்லாம் நின்றுச்சு பாருங்கள். நம்ம உள்ளே வந்துடலாம், அந்த ஆர்ச்சுக்குள்ளேயே வந்தீங்கன்னா இங்கேயே வண்டி பார்க் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்குது. நிறைய பேருக்கு குலதெய்வம் அதே மாதிரி இங்கே வராங்கல்ல, திருச்செந்தூர் வனத்திருப்பதிக்கு வரவங்களும் இப்போ இங்கே வந்துட்டு போகிறாங்க. வேண்டினதெல்லாம் நடக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே இப்போ வந்துட்டு போகிறாங்க. நீங்களும் முருகர் கோயிலுக்கு வந்தீங்க, திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு வேண்டிட்டு போங்க, நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. கூட்டம் இருக்க தான் செய்யுது, காட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட்டம் வர தான் செய்யுது. போன தடவை நாங்கள் வந்திருக்கும்போது இந்த இது இருக்குல்ல, இங்கே வந்து தண்ணி நிறைய இடந்துச்சு. இந்த படிக்கட்டு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, மீன்லாம் இருந்துச்சு. நாங்கள் பொரியெலாம் வாங்கி போட்டோம். இப்போ மீன் இருக்குது, தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதான் மழை இல்லை, இந்த படிக்கட்டுலாம் தாண்டி மேலே வரைக்கும் நின்றுச்சு தண்ணி. போன தடவை வந்திருக்கும்போது இந்த கம்பிக்கு கட்டி விட்டுருக்காங்களே, இது வரைக்கும் நின்றுச்சு தண்ணி. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு, தண்ணியே இல்லை. இது யாருக்கெல்லாம் சொந்த ஊர், யாரெல்லாம் திருச்செந்தூர்னு பார்க்குறீங்களோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு ஹாய் சொல்லுங்கள். உள்ளே பில்டிங்லாம் நிறைய கட்டி வச்சுருக்குறாங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேச்சம்மன் உள்ள கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து குதிரையில் வராரு ஐயனார், அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் நவக்கிரகம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து தேங்காயில் வந்து விளக்கு போடுறாங்க, தேங்காய் உடைச்சி அதில் எண்ணெய் போட்டு இருந்தால் தேங்காயில் விளக்கு போடுறாங்க, அதையும் பாருங்கள். நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு திரும்ப திருச்செந்தூருக்கே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூருக்கு தான் வந்துட்டுருக்குறோம். சாயங்காலம் கடற்கரைக்கு போகலான்ட்டு போனால் தங்கத்தேர் வருது. நாங்கள் எப்போ வந்தாலும் ஈவினிங் டைம் தங்கத்தேர் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அங்கே தங்கத்தேர் வருது, இங்கே விநாயகர் ரெடியாக இருக்கிறாரு. அதான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். விநாயகர் கிளம்பிட்டாரு, விநாயகர் முன்னாடி போகிறாரு, பின்னாடி தங்கத்தேர் வருது. நீங்கள் கொஞ்ச நேரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் பேசலை, நீங்கள் கொஞ்ச நேரம் பாருங்கள். தேர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. முருகர் வராரு, நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை இன்னொரு தடவை நாளைக்கு பார்க்குறேன். நல்ல கோபுரத்தோட தேரை நல்லா கும்பிட்டுக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நான் ரொம்ப அலைச்சல், போய் கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு திருநெல்வேலி கிளம்ப போகிறோம். நம்ம அடுத்த விழாக்கில் வந்து திருநெல்வேலிக்கு நம்ம போன வீடியோ தான் வரும், அதையும் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.